அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி தந்திருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையிலே வந்து அமர்ந்து, அதுவும் புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாகவும் இங்கு வந்து, அதுவும் அந்த புனித மாதத்திலே கடைசி பத்தில் எந்த இரவை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த இரவை இன்னும் தேடியவர்களாக இங்கு வந்து அமர்ந்து இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த இஸ்லாம். இதை எப்படி நாம் முறையாக கற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு நம்மால் இஸ்லாத்தின் கட்டளைகளை சரிவர செய்ய முடிகிறது என்று யோசித்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி, அதில் எந்த அளவிற்கு நாம் நம்மை மேம்படுத்தி இருக்கின்றோம் என்று பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அந்த வானவர்கள் அவரிடம் வந்து சொல்வார்களாம், அல்லா தகாஃபு வலா தஹஸன், நீங்கள் பயப்படாதீங்க, கவலையும் கொள்ளாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்ற ஒரு நற்செய்தி கூற வந்திருக்கிறோம். இப்போ இந்த வசனம் என்பது இங்கு வந்திருக்கின்ற நமக்கும் இங்கு வராமல் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது உங்களில் யாரும் இது எனக்கானது அல்ல என்று தவிர்த்து விட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. சொர்க்கம் எனக்கும் வேண்டும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, எவரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன். எல்லோருக்கும் சொர்க்கத்துக்கு போக ஆசை, பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. ஆனால் யாருக்கும் சாக ஆசை இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்கள் அனைவருக்கும் சொர்க்கம் தருகிறேன், 5 மணிக்கு நம் அனைவரும் செத்து போவோமாக என்று நம்மகிட்ட இந்த கேள்வி வச்சா 5 மணிக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டோம். அதே அவர்களிடம் சென்று, ஏன்பா சொர்க்கம் தரேன் தானே சொல்கிறேன், அப்படி இருந்தும் நீ சாவ தயாரா இல்லையே, கொஞ்சம் வாழ விடுப்பாருன்னு. அதற்கு தானே அல்லாஹ்விடம் துவா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, யாரெல்லாம் இங்கே நின்று உன் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆயுள் எனக்கு கொடு என்று நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறதையும் பார்க்கணும். அப்போ நம்ம சொர்க்கம் என்ற ஒரு விஷயம் கொடுத்தும் கூட சாக தயாரா இல்லை, அல்லாவா எடுத்துக்கிட்டோம், நீ கூப்பிட்டுலாம் உடனே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே. அப்போ அவன் சொன்ன அந்த எங்கள் இறைவனை என்று கூறி ஒரு சொர்க்கத்தை வாக்களித்து இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள், நான் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கம் எப்படி இருக்கிறது என்று செயல்பட சிந்திக்க மறுத்து இன்னமும் அதே மாதிரி போயிட்டு இருக்கிறோம். வருவேன், தொழுவேன், வீட்டுக்கு போவேன், வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்பேன், அஜித்துமார் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன், என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படியே போயிட்டு இருக்கேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய முதல் விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் தர்காவில் போய் நின்று கொண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தான் சொல்லுவேன். ஏன்? எனக்கு முன்னோர்கள் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நான் மாற மாட்டேன்.
இப்போ உனக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட இந்த சொர்க்கம் வேணும்னு சொன்னா அவன் மட்டும்தான் இறைவன் என்று சொல்லியும் கொண்டு மற்றவர்கள் துணையும் தேடிக்கொண்டு போகக்கூடிய நிலையில் தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால என்னவோ தெரியல, இறைவனை இந்த அரசாங்கமே எல்லாரும் இறைவன் ஆக்கிடுச்சு. ஏன்னா சமீபத்தில் சீரமைப்பு பண்ணி பள்ளிவாசல் கொடுக்கறதோட சில தர்காலுக்கும் பல லட்சங்களை கொடுத்து அந்த தர்கா ட்ரஸ்டிகள்லாம் ஜாலி ஆயிட்டாங்க. அதை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவருக்கு தெரிகிற அந்த மாற்றார்களுக்கு தெரிகிறது எல்லாரையும் இவர்கள் கடவுளாக எடுத்துக்கொள்வார்கள், அல்லாஹ் மட்டும் எடுக்கல, அல்லாஹ்லாம் சொல்லுவாங்க, அவர்கிட்ட இப்ப நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்றும் நாம் அதில் பல பேர் மாறவில்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றை புரிந்து இன்னும் நடக்கவில்லை. ஆனால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எனக்கு வேணும். அதே மாதிரி என்னுடைய தொழுகை, அந்த தொழுகையில் நான் எவ்வாறு தொழுகிறேன் என்ற ஒரு நிலையில் சிந்தித்து பார்க்கக்கூடிய, என் பக்கத்தில் உள்ளவங்க எப்படி தொழுகிறாங்க, அவங்க விரலாட்டுறாங்க, நான் நீட்டிட்டு மலைக்கிறேன்னு, இல்லை நான் நீட்டிகிட்டே இருக்கிறேன்னு, நான் என் கையை கீழே கட்டுறேன்னு, இவங்க என் நெஞ்சில கட்டுறாங்க, சிந்திப்பதே கிடையாது. அவங்க வாப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, அவர் நெஞ்சில கட்டுறாரு, என் வாப்பா சொல்லி கொடுத்தாரு, நான் கீழே கட்டுறேன். இதோடவே என்னுடைய வயசும் போய்க்கணும், 50 இல்லை 55 60 வயசு ஆகியும் நான் இப்படித்தான் இருக்கிறேன். சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் வேணும்னு சொன்னா என்னை ஏன் நான் என்றும் சிந்தித்ததில்லை, பக்கத்தில் உள்ளவர் ஏன் அப்படி செய்கிறார்? ஒருவேளை பக்கத்துல உள்ளவர் தவறா செய்துக்கிட்டு அவருக்கு மாத்தலாமல்ல, ஏன்பா நான் தான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன், நீ என்னப்பா நெஞ்சில கட்டிட்டு இருக்க, இப்படித்தானே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும், ஏன்னா கேட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களாம் குழப்பம் பண்ண வந்திருக்கிறாங்க, புதுசு புதுசா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம தள்ளி தூரமா போயிடுவோம், வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம இப்ப நோன்பு பிடிக்கிறோமே, இந்த நோன்பு மாதத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், பல்லு வளர்க்கலாமா, பேஸ்ட் வைக்கலாமா, எச்சு துப்பலாமா, எச்சு முழுங்கலாமா, எத்தனை காலமாகியும் இன்றும் அதே கேள்வி கேட்குறீங்கல்ல. கேள்வி சரியா தவறான இல்லை, கேட்கிறாங்கல்ல. இதை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கிற கேள்வியும் கேட்கக்கூடாத கேள்வியும் அதில் கேட்கிறாங்கல்ல. இதுபோல் ஏன் உங்களுடைய மற்ற அமல்களில் வருவதில்லை? யோசிக்க மாட்டோம். ஹஜ்ஜு உம்ரான்னு போவோம், ஹஜ்ஜுக்கு போய் நிற்போம், ஹஜ்ஜில் போய் நின்றுட்டு நாகூர் மயிலாண்ட வந்து துவா கேட்குறாங்க, அல்ல இன்னும் ஹஜ்ஜே வந்து நல்ல இதுவாக முடிச்சு கூட அல்ல. கண்ணால பார்த்தோம், அங்க போய் நின்று அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய ஹஜ்ரத்துமார்களும் அவர்கள் தவறாக சொல்லி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எந்த 5 நாள் அங்க போய் தங்கணுமோ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்ய சொல்றானோ அதையெல்லாம் விடுத்து இன்னும் தப்பு தவறமாக சொல்லியும் கொடுக்கிறார்கள், இவர்களும் பின்பற்றுறாங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் ஹஜ் என்பது. அதை போய் நின்று அந்த மக்கள் மத்தியில் அங்க போய் நின்று வயசானவங்க வராங்க, கஷ்டப்படுறாங்க, போறதுக்கு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஆனா அங்க போய் நின்று இன்னுமே தவறாக செய்து கொண்டு வரீங்களே, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எனக்கு வேணும்னு கேட்டா வேணும்னா சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை மிகவும் மாற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹனபி, சாஃபி, ஹம்பலி, மாலிக்னு சொல்லி ஒரு மத்ஹபை உருவாக்கி வச்சிருக்கிறது. எந்த அளவிற்கு நாம் இந்த விஷயத்தில் சிந்தனை புரியாமல் இருக்கிறோம். அது எப்படி நான் ஹனபி, இவர் சாஃபி, அவர் மாலிக், இவர் ஹம்பலியா இருக்க முடியும்? அப்போ இந்த நாளையும் சொல்லி கேட்டால் ரசூலுல்லாஹ் எந்த மத்ஹப், ஒரு கேள்வி வருமா வராதா? இந்த நாளில் ரசூலுல்லாவை எந்த மத்ஹபில் கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? நீங்கள் உங்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க தான் உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மத்ஹபை சேர்ந்தவர்கள்? கேட்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், யாரோடும் சொல்ல மாட்டோம். அப்படி சொல்ல போனவர்களை நீ குழப்பவாதின்னு சொல்லிடுவோம். ஏன்பா இதெல்லாம் இல்லப்பா, நீ மதஹப் என்பது பல 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 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இமாம்கள் சொல்லி வைத்த விஷயம். அது இமாம்கள் கூட சொல்லுங்க, நீங்க ஹனபி இமாம் எடுத்தாலும் சரி, சாஃபி இமாம் எடுத்தாலும் மிக அருமையான தௌஹீத்வாதிகள். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றியவர்கள். அவர்களின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். கேட்கவே மாட்டோம். எதற்காக நான் கேட்க வேண்டும்? என்னுடைய வாப்பா இப்படிதான் சொல்லியிருக்காங்க, என் உயிர் உள்ளவரை என் வாப்பா சொன்னது தப்பா போயிடுமா அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்களை அதே மத்ஹபில் இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாஃபி கணவர் சாஃபி இமாம் மத்ஹபை சேர்ந்தவராக இருப்பார்.
மனைவி ஹனஃபி மத்ஹபை சேர்ந்தவர் இருப்பார். சஹருக்கு சாப்பாடு ரெடி. அந்த சாப்பாடு இன்னைக்கு இறால் தொக்கு. கணவர் உட்கார்ந்து இருப்பாரு சாப்பி, மனைவி தனியா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சிருப்பாங்க. ஏண்டாப்பான்னு கேட்டா, ஹனஃபிக்கு இறால் மக்ரூஹு, சாப்பிக்கு சாப்பிடலாம். உனக்கு நல்ல ருசியா சமைச்சு ஒரு பொருளை வச்சுட்டு அந்த மனைவி வேற பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மார்க்கம் சொல்லி இருக்குமா? நம்ம யோசிக்க மாட்டோம். அதுல ஒரு இறால் கூட விடாம சாப்பிடுவோம். யோசிக்க மறுப்போம். என்னடா என் மனைவிக்கு கொடுக்கல, இதே நான் மக்ரூன்னு சொல்றான், இது என்ன, இது சரியா இருக்குமா? எதையோ சொல்லி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சரியாக சொல்லி கொடுக்காம போயிருப்பாங்களா? சிந்திக்க மாட்டோம். நீ சாப்பிடாத, நீ தொற்றாத, மக்ரூஹு, அப்புறம் பாரு, அப்புறம் மார்க்கம் இதாயிடும், என்ன ஆயிடும்? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால், நீங்களும் பல விஷயங்கள் இன்னும் பல வயதாகியும் நான் சிந்திக்காமல் தான் இருப்பேன் என்ற ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்றாவது ஒரு கேள்வி கேட்கவில்லை. அப்படி அந்த கேள்விக்கு பதிலாக தௌஹீத் ஜமாத்தோ இதர ஜமாத்துக்குள்ளோ இறை தௌஹீத் அடிப்படையில் இருக்கக்கூடிய சொன்னால் வந்துட்டாங்க, பூசாக சொல்ல வராங்க. இவர்கள் என்ன அன்றைய காலத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை குழப்புறாங்களே, இது எப்படி என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஒரே கேள்விதான். திரும்ப உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. இந்த தொழுகையின் போன பிறகும் சரி, நீங்கள் ஒவ்வொரு நேரம் வரும்போதும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மத்ஹப்? வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கேள்வி. யாரிடம் வேண்டாலும் கேட்டு பாருங்கள். யார் என்று சொல்லுவார்கள். ஹனஃபியாக இருக்கிறோம் ஹனஃபி மாதிரி சொல்லுவாங்க, சாஃபியா இருக்க சாஃபி மாதிரி. நாளில் எது சொல்லு? ஏன் ரசூலுல்லாஹ் ஒன்றைத்தான் காட்டி கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேரமா 4 மாதிரி காட்டி, நீ இப்படின்னு தொழுதுக்கப்பா, நீ இப்படின்னு தொழுதுக்கப்பா, நீ இப்படின்னு தொழுதுக்கப்பான்னு சொல்லல. ஏன்பா இந்த குரூப்லாம் இறால் சாப்பிடு, இந்த குரூப்லாம் இறால் சாப்பிடாதுன்னு சொல்லி கொடுக்கல. எந்த விதமான விஷயத்தையும் அவர்கள் சொல்லி கொடுக்காமல் ஒரே விஷயம் தான் எதுவாக இருந்தால் மார்க்கமா, இது தடை, இது உனக்கு ஹலால், இதுல இந்த கும்பலுக்கு ஹலால் இந்த கும்பலுக்கு ஹராம்னு சொல்லல. அப்போ அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த எடுத்து காட்டி சென்ற இந்த மார்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த விஷயம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யா அல்லாஹ் நீ தானே எங்கள் இறைவன், சும்மஸ்தகீம், நான் நிலைச்சு நிக்கிறேன்னு. எங்க நீ நிலைச்சு நிக்கிற? நிலைத்து நிற்பது என்றால் என்ன? நீங்கள் அந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து நிற்கும் போதுதான் அது நிலைத்து நிற்பதாக நீங்கள் ஆக முடியும். யோசிக்க மறுக்கிறோம். என்னுடைய குடும்ப விஷயங்கள், என்னுடைய வீட்டு விஷயங்கள், என்னுடைய வியாபார விஷயங்கள், நீங்கள் ஒரு வியாபார நோக்கோடு ஒருவரிடம் போகும் பொழுது அந்த வியாபாரத்தில் உள்ளவர் எதெல்லாம் சொல்றாரோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவீங்களா? இந்த பொருள் என்னென்ன தரம் என்று யோசித்து அதற்கு ஒரு 5 கடைக்கு அலைந்து அந்த கடையில் இருந்து ஒரு பொருளை எடுத்து வந்து நான் வாங்கியது சரிதான் என்று சொல்லுவீங்களா? பெருநாளைக்கு சட்டை எடுக்க போவீங்கல்ல, பெருநாளைக்கு சேலை எடுக்க போவீங்கல்ல, யாராவது போய் அந்த கப்போர்டில் இருக்க ஒன்று உருவிட்டு வந்து இதான் என் சட்டை அப்படின்னு வருவீங்களா? யாருமே வரமாட்டோம். ஏன்? கலர் பார்ப்போம், சைஸ் பார்ப்போம், போட்டு பார்ப்போம், அதுல எங்கேயாவது நீட்டு இருக்கான்னு பார்ப்போம், திரும்பவும் பார்த்தோம், திரும்பவும் மாத்தோம், திரும்பவும் மாத்தோம், வீட்டுக்கு வருவோம், திரும்பவும் போவோம். ஒரு புடவை எடுக்க நமக்கு 6 மணி நேரம் ஆகும். எடுத்துங்க, நல்ல விதமா செலக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய ஒரு நாள் பெருநாள் உடையை நீங்கள் செலக்ட் பண்ணுவதற்கு 5 கடை ஏறி இறங்குறீங்களே, உங்களுடைய தொழுகையும் உங்களுடைய இதர வணக்கங்களையும் நீங்கள் ஏன் என்றும் சரி பார்த்ததில்லை? யோசிச்சு பாருங்க. ஆனால் உங்களிடம் வந்து கேட்டால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்றுதான் நீங்களும் சொல்லுவீங்க. ஏன்? எனக்கு ஊர் தான்ப்பா முக்கியம். ஊர்ல வந்து இந்த ஜமாத் என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். தர்காவுக்கு வா, இந்த பணத்தை கொடுத்துருவாங்க கூட நான் போவேன், போட்டோ எடுப்பேன், வாட்ஸ்அப்ல போடுவேன். நான் அதை ஏன்? சமுதாய சேவை செய்யறேன்ல நான். இப்படி மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களையும் அந்த மக்களையும் தான் நான் பார்க்கிறேன். இளைஞர்கள் குறிப்பாக இன்னுமே அது பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஏன்பான்னு கேட்டா சின்ன விஷயம் ஏதாவது சொன்னா கோவம் வந்துடும், ஆனா மார்க்க விஷயத்தை சொன்னா கோவம் வராது. அதெல்லாம் அஜித்குமார் இருக்காங்க, அவன் பார்த்துக்கோ, நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். எப்படியெல்லாம் பேச வேண்டும், எந்த இடத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்ல வேண்டும், யாராக இருந்தாலும். ஒரு சம்பவம், பத்ர் போருக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவருடைய மகனார் சம்பவம் நடக்கும் போது அபூபக்கர் சித்திக்கின் மகன் அப்துல் ரஹ்மான்
ஆனால் பத்ர் போரில் அவர் எதிரணியில் இருந்தார், முஸ்லீமாக இல்லை. இப்ப உரையாடல் இங்க பத்ர் போர் முடிஞ்சு மகனார் சொல்றார் வாப்பா கிட்ட, என் அருமை தந்தையே, இந்த பத்ர் போர் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் என்னுடைய வாழ்முனையில் வந்தீர்கள். நான் என் வாப்பான்னு பார்த்து விட்டுட்டேன். நல்ல விஷயம் தானே? ஏன்னா வாப்பா வெட்டிடுவானாம், அவன் வெட்ட மாட்டான். அப்ப வெட்டுவதற்கு மனம் இல்லாமல் சொல்லி காட்டுகிறார், நான் வெட்டாக விட்டு விட்டேன். ஏப்பா நல்ல காரியம் பண்ண, இந்நேரம் வெட்டி இருந்தாலும் 40 பார்த்து எல்லாம் முடிஞ்சு போயிருக்குன்னு அவர் சந்தோஷப்பட்டுப்பார், நம்ம வாப்பாவா இருந்தா. பதில் கொடுக்குறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இதே பத்ர் போரில் இதே வாழ்முனையில் நீ வந்திருந்தால் உன்னை மகன் என்றும் பார்த்திருக்க மாட்டேன், சீவுன்றாங்க. எப்படி இருக்கும்? என்னடா அவனை பார்த்து சீவுரேன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் வாப்பான்னு சொல்லுவீங்களா? இந்த மார்க்கத்தில் நினைத்திருக்க அல்லாஹ்வை ஏற்ற எனக்கு அவனுடைய வாக்குறுதிதான் முக்கியம் என்று சீவுரேன்னு சொல்றாங்களே, அந்த தந்தை என் வார்த்தை முக்கியம் பார்ப்பீங்களா? இங்க ஈமான் நிக்குது. எப்படிப்பட்ட வார்த்தை அவர்கள் சொல்றாங்க யோசனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்பிக்கிறோம். அவங்க குழப்பமா பண்றாங்க, குடும்பத்துல மகனை சீவிடேன்னு சொல்லி குழப்பமா செய்யறாங்க. அல்லாஹுடைய வாக்கு, அல்லாஹுக்கு எதிராக அவனுடைய மார்க்கத்துக்கு எதிராக போராடி நிற்கிற நீ என் மகனாக இருந்தாலும் வெற்றி விடுவேன், சீவி விடுவேன். அவங்கதான் கரெக்ட். சீவுல வாழ்முனையில் வரவும் இல்லை. நீ சொன்னதுக்கு எனக்கு பதில் இதுதான். நீ இல்லை எனக்கு முக்கியம், என் மார்க்கம் முக்கியம். வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தில் நான் போய் சேரும் பொழுது என் வாப்பாவை நான் கையில கூட்டிட்டு போக முடியாது. வாப்பா மகனை கையில போட்டு விட முடியாது. எனக்கென்று தனித்தனியாக உள்ள ஒரு விஷயம். நான் தனியா தான் போகணும், என் மனைவி வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. மனைவி தனியா தான் போகணும், கணவன் வரமாட்டான், ஓடிடுவான். சகோதரர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீ போய் பதில் சொல்லு, அது வாக்களிக்கப்பட்ட சொர்க்க வரைக்கும் தான் போ சொர்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எப்படி இருக்கும் சிச்சுவேஷன் சொல்லுங்க? நம்ம சொல்லிடுவோமா? நம்ம வாப்பா கிட்ட தப்பா பேசிடுவோமா? பாசம் தடுக்கும், தப்பு ஒண்ணு இல்லை. இந்த பாசம் உங்களுக்கு மார்க்க சட்டங்கள் என்று வரும்போது தடுக்க கூடாது. ஏன் வாப்பா அவங்க சொல்றதுல நல்லதானே இருக்கு, அது நல்ல கருத்துக்கள் இருக்கதானே செய்யுது, அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்கிறார், குல்லி பில் இஸ்லாம் கௌலன் லா அஸ்அலுன் அன்ஹு அஹதன் கைரக். யா ரசூலுல்லாஹ், இது வரையில யாருக்குமே சொல்லி கொடுக்காத அளவிற்கு எனக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல், ஈமான் கொண்டேன் என்று சொல், அதில் நிலைத்து நில். இந்த நிலைத்து நில் என்றதும் அந்த ஆயத்தில் சொன்ன சும்ம இஸ்தகீம் என்று நிலைத்து இருப்பது என்பதும் உன்னுடைய மார்க்க சட்ட திட்டங்களை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்களோ அவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சும்ம இஸ்தகீம். நான் அங்கேன்னு வந்து 5 வேளை சரியான நேரத்தில் தொழுது போட்டு போவது மட்டும் சும்ம இஸ்தகீம் அல்ல. நீ தொழுது வந்து போற, அதுல வேணா நிலைத்து நிற்கிற. அந்த தொழுகை எவ்வாறு செய்தேன், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி செய்தேனா, இதுவரையில் நான் அப்படி யோசித்திருப்பேனா, ஏதாவது ஒரு புத்தகத்தை திறந்து இது சரியா என்று பார்த்திருப்பேனா என்ற கேள்வியை உங்கள் முன் வைத்து யோசிக்கக்கூடிய சும்ம இஸ்தகீம். சாதாரண சும்ம இஸ்தகீம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா குழப்பம் பண்றோம். இவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் மாறி மாறி சொல்றாங்க. இவர்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை தடையாக்கிறாங்க. நம்மளால எதுவுமே செய்யப்படலையே அப்படிங்கிறதான் இதை சரியாக உள்ளாத மதஹப்வாதிகள் அனைத்து பேரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். என்ன குழப்பம் பண்றோம்? இஸ்லாத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முதல்ல ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன அந்த குழப்பம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போடுறாங்க. இதான் முதல் குழப்பம். என்ன பிரச்சனை, ஏன் குழப்பம், மௌத்தா போயிட்டாங்க, என்ன குழப்பம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எந்த இஸ்லாத்தை தூய வடிவில் கொடுத்து கொண்டிருந்தவர்கள், அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் அந்த விஷயத்துல மாறுபட்டு நிற்கிறாங்க. யார் மாறுபட்டு நிற்கிறா? 2 பேர் மாறுபட்டு நிற்கிறாங்க. ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க,
இன்னொன்னு அன்னை ஆயிஷா நாயகி அவங்க. ரெண்டு பேரும் என்ன மாறுபடுறாங்க? உமர் ரலியல்லாஹு அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யாரு? என்னையும் உங்களையும் போன்ற சாதாரணமாக வந்து தொழுது கொண்டு அறிவிப்பாதி இல்லாமல் போகக்கூடிய ஆள் அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். ஏன்னா ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு மஷூரா பண்ணும் பொழுது, கருத்து கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய கருத்து போன்று 3 முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியாக இறக்கினான். சரியா கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள்? இன்னைக்கும் இந்த நாட்டில் காந்தியடிகள் சொல்லிவிட்டு போன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உமர் ரலியல்லாஹு போன்ற ஆட்சியா இருக்கணும். இந்த காலத்துல, அந்த காலத்துல கூட இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு சர்டிபிகேட்? உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அதை கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமை காட்டக்கூடாது. அவர்களுக்குரிய அந்த பாணியில நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் சொல்லலான்னு சொல்லல. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நினைச்ச மாதிரி என் வாயில வார்த்தை வந்திருக்கு. நம்மள என்ன சொல்லும் பாத்துட்டீங்களா? ஒழுங்கா மஷூரானா ஏன்ட்டு கேளுங்க. ஏன்ட்டு கேட்டீங்கன்னா நான் கரெக்டா சொல்லுவேன். பாத்துட்டீங்களா? 2 விஷயம் வந்துருச்சு. நம்மளும் அப்படி ஆயிடுவோம். 3 முறை அல்லாஹ் சொன்னா அவர் அவுலியா. இப்போ உள்ள நடைமுறையில் ஏதாவது சொல்லி அது உண்மையா ஆயிடுச்சுன்னா அவரை படுக்க போட்டுருவோம். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வல்லாஹி மா மாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகவில்லை. யாராவது மௌத்தானான்னு சொன்னீங்க வாள் எடுத்து வெட்டிடுவேங்கிறாங்க. சும்மாலாம் கூட சொல்லுங்க. ஏதோ பேச்சுல கூட எல்லாம் மௌத்தால இருங்க என்ன பேசுவோம் அப்படிலாம் சொல்லலங்க. யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னீங்க என்று சொன்னால் வெட்டிடுவேங்கிறாங்க. யார் அந்த உமர்? சொல்லி காட்டணும். அவங்கள பத்தி பெருசா சொல்ல வேண்டிய தேவையும் இங்க உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவங்க நிக்கிறாங்க அப்படி வாழை வச்சுக்கிட்டு பேசாத. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படிப்பட்ட கூர்மையான அறிவுடைய பெண்மணி. கிட்டத்தட்ட 2000 ஹதீஸ்களுக்கு மேல அவங்க மூலமா அறிவிக்கக்கூடிய நிலைமை படிச்சுட்டு இருக்கிறோம். பல சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவர்களிடம் இந்த அறிவுரை கேட்ட வரலாறுகள் உண்டு. அவங்க நிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாவல. இப்ப யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவர்களை எல்லாம் அவங்க எழுந்து வந்து மாறுக்கால் வாங்குவாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து மாறுக்கால் வாங்கிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தால நிக்கிற 2 பேரும், முரண்பட்டு நிக்கிற 2 பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. முரண்பட்டு நிக்கிற விஷயமும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ மத விஷயமா, தொழுகை விஷயமா, கையில கட்ட விஷயமா, வாப்பா உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்றதுக்கு அவர்கள் உயிராக பின்பற்றி வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எந்த வகையில் அந்த ஒரு இதா இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய 2 பேர்களின் நிலைமை முரண்பட்டு நிற்கிறாங்க. யார் என்ன செய்யறது? அங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இல்ல. அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வெளியூர்ல இருந்து வராங்க. வெளியூர்ல வந்து அந்த மையத்தின் போர்வையை எடுத்து விட்டு முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், திபுத்த ஹையன் வ மையிதா, திபுத்த ஹையன் வ மையிதா, நபியே நீங்கள் உயிரோடு இருந்த போதும் நறுமணம் புரிந்தீர்கள், மரணித்த போதும் நறுமணம் புரிகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு போய் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்கார மாட்டேன், ரசூலுல்லாஹ் மௌத்தா இல்ல, நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சொல்றாங்க, உமரே உட்காருங்க, உட்கார மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கோபம். எப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தாகலாம்? அது மட்டும் இல்ல, பின்னால சமுதாயமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள் என்று விரண்டு ஓட பார்க்குது. அங்கேயும் என்ன ரசூலுல்லாஹ் வஹி கொடுக்குறேன்னு வந்தாங்க, இவ்வளவு காரியங்கள் செஞ்சாங்க, அது செஞ்சாங்க, வளர்த்தாங்க, அவங்க எப்படியா மௌத்தாகலாம்? நம்ம பார்வையில் அதானே. நம்ம பார்வையில் என்ன, முனிவர் மௌத்தாயிட்டானாக்கா அவன் பெரிய ஆள் ஆகிடுவோங்கிறக்காக தானே. இவன் சொல்ல இவன் சரியில்லைன்னு போயிடுவோம் பின்னால. அந்த மாதிரி பிரிந்த வரலாறும் அங்க இருக்குது.
அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க மக்கள்கிட்ட. ஏன்னா உமர் ரலியல்லாஹு வந்து உட்கார சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க உட்காரல. அன்னை ஆயிஷா நாயகி அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் முன்னால் வருகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். என்ன வராங்க, என்ன வந்து சொல்றாங்கன்னா, அலா மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத்மாத். யாராவது முஹம்மதை யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது மௌத்தாயிட்டார். மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க. ஃபமன் கான யாபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லமூத் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லயமூத். அல்லாஹ்வை வணங்குவதென்றால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன்தான் நித்திய ஜீவன். என்னப்பா ரசூல்லா மௌத்தாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சு நிக்கிறீங்க? நீங்க ரசூல்லாவை வணங்கிட்டு இருந்தீங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள். யார் மௌத்தாகாதவன்? யார் நித்திய ஜீவன்? அந்த அல்லாஹ் என்ற விஷயத்தை மக்கள் முன்னால சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. முஹம்மத் இறை தூதர் தவிர வேறில்லை. வமா முஹம்மத் இல்லா ரசூல் மின் கப்லுஹு ரசூல். அவருக்கு முன்னர் பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இப்படி ஓடுவீங்களா நீங்கள்லாம்? இது யார் சொல்றா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இங்கு ஓதி காட்டுறாங்க. யார் பழைய பாதைக்கு திரும்பி செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு முஹம்மது என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான், தூதர் மட்டும்தான். இதற்கு முன்னால் பலரும் வந்து சென்றிருக்கிறார்கள். அவர் மரணிச்சிட்டார்னா, கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் நீங்கள் புறமிது காட்டி ஓடிடுவீங்களா? இந்த வசனத்தை மக்கள் முன்னால் ஓதி காட்டுகிறார்கள். இதை ஓடி காட்டிய உடனேயே உமர் ரலியல்லாஹு அப்பதான் மாற்றம். நம்மளாம் யோசிப்போம், இந்த வசனம் எப்படி உமர் ரலியல்லாஹு தெரியாம இருந்துச்சு? தெரியல, அது வேற இது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டும் வரை அல்லாஹ் வசனத்தை அருளி இருந்ததையே மக்கள் அறிந்ததில்லை. ஓதி காட்டின பிறகுதான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனத்தை கேட்டவுடன் என் கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது, என்னால நிக்க முடியல, நாங்க காலெல்லாம் நடுங்க, நான் அமர்ந்து விட்டேன். ஏத்துக்கிறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்கிற விஷயத்தை அவங்க மனசு ஏத்துக்க முடியுது. இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளை கையில் பிடித்தது என்பது வீரத்திற்காக என்றா? இல்ல, அவங்க மேல உள்ள பாசம். அவர்கள் வாள் கீழே நழுவி விழுந்தது அபூபக்கர் சொல்லிவிட்டார் என்பதற்காகவா? இல்ல, அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக. அல்லாஹ் சொன்னதை அபூபக்கர் சொல்லும் பொழுது இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் அவர்கள் மார்க்கத்தை கற்ற விஷயம். நம்ம யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம், எவர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம். என் முன்னோர், என் பாப்பா, என் அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதன்படிதான் நான் செய்வேன். யோசிக்க மாட்டேன். அதே வாப்பா, அதே உம்மா இந்த உலக விஷயங்களில் இப்படி செய்யாது என்று சொன்னால் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இதை பத்தி தெரியுமா? என்னுடைய வியாபாரத்தை பத்தி உங்களுக்கு விளக்கமாக தெரிய முடியுமா? இப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்? அப்ப எனக்குள்ள அறிவு வியாபாரத்தில் அவர்களுக்கு இல்லை என்பதாலோ வேறு எந்த காரணத்திற்காகவோ உலக விஷயங்களை அவர்கள் தடுத்து நிறுத்தி, வேண்டாம்பா இதை செய்யாது என்று சொல்லும் போது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று மார்தட்டி சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். மார்க்க விஷயங்களை அவர் சொன்னாலும் இந்த உலக விஷயங்களை யோசிப்பதை போன்று நாம் யோசிப்பதில்லை. இன்னொருத்தையும் கேட்போமே, எதுக்குதான் இப்படி சொல்றாங்க? மாறி இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட 30 வருட காலங்கள், 35 வருட காலங்கள் இந்த தௌஹீத் சிந்தனை எப்படி எல்லாமோ சிதைந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதா இல்ல காலையா?
எல்லாம் மாறிட்டு இருக்கு. சில விஷயங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்று திருமணமா 95% மாறிடுச்சு. எப்படி இருந்தோம், எப்படி இருந்தார்கள், வரதட்சணை அது இது என்று மற்றவர்களை விட மோசமாக இருந்த சூழ்நிலை இன்று அல்ஹம்துலில்லாஹ் மாறி கிடக்குது. ஆனாலும் பல விஷயங்களில் இன்னுமே மாற மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் மக்கள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சொல்லிவிட்டு சொல்றாங்க, இன்னக்க மையத்தன் வ இன்னஹு மையத்தன். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நீர் இறப்பவரே, அவர்களும் இறப்பவர்களே. அப்ப இந்த விஷயம் சொன்னவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கையில் இருந்த வாளும் கீழே நழுவி விழுந்து இந்த விஷயத்தை கேட்கிறாங்க. இப்ப யார் குழப்பம் பண்ணாங்க? உமர் ரலியல்லாஹு அவர்கள் குழப்பம் பண்ணாங்களா? இல்ல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குழப்பம் பண்ணாங்களா? இல்ல. அவருடைய பாசம் அவர்களை தடுத்தது. அதற்கு மேல் ஒருவர் இந்த மார்க்க திட்டங்களை, சட்டங்களை எடுத்து சொல்லும் பொழுது மாறுறாங்க. அங்க முரண்பட்டு உங்களுக்கு தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பொறுத்தவரையில பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்கள், அடுத்தடுத்து நிலையில உள்ளவங்க. ஒன்னா தான் ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்து இருப்பாங்க, ஒன்னா தான் பேசிட்டு இருப்பாங்க அதிகமாக. அப்போ அறிவில் 2 பேருக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன அந்த வசனத்தை கேட்கிறாங்க. யாரு கட்டுப்படுறாங்க? இங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு அல்ல, அவர்கள் சொன்ன அல்லாஹ்வின் அந்த வார்த்தைக்கு. நம்மளால அதுல முடியாது. நம்ம யார் சொன்னாலும் எது சொன்னாலும் டைம் இல்லப்பா, எனக்கு வியாபாரம் இருக்கு, புள்ள குட்டிங்க இருக்கு, வேற வேலை இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலான் மாதத்திலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களில், யா அல்லாஹ் எனக்கு நேரான அந்த மார்க்கத்தை, எந்த சொர்க்கம் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொர்க்கத்தை தா அல்லாஹ் அப்படி என்று கேட்கக்கூடிய, அதே சமயம் சொர்க்கத்தை தா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நீங்கள் அவன் சொன்னபடி முடிந்த அளவு வாழ்ந்து காட்டக்கூடிய மக்களாக உங்களை என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரையில இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி அவன் வாக்களித்திருக்கக்கூடிய சொர்க்கத்தில் எனக்கு கிடைக்க வேண்டுமானால் அவன் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற மார்க்க செயல்பாடுகள், கடமைகள் அனைத்தையும் அவன் எப்படி சொல்லி இருக்கின்றானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். இந்த நிலைப்பாட்டில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. லா யஸாலுன் மின் உம்மத்தின் உம்மத்துன் காயிமத்துன் ஃபி அம்ரில்லாஹ் லா யதுர்ருஹும் மன் கஸலஹும் ஃபலா மன் கலஃபஹும் ஹத்தா யாத்தி அம்ருல்லாஹ் ஃபஹும் அலா ஸாலிக். நீங்களாம் எது செஞ்சாலும் சரி, நீங்களாம் என்ன முரண்பட்டு அவன் செய்யறான், அவன் குழப்பம் உழைக்கிறான் போனாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுவின் தீனை பாதுகாக்கின்ற குழு ஒன்று என் உம்மத்தினரிடையே எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரு குழு, தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அல்லாஹ்வின் சரியான கலாமை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்போதும் அவர்களை எதிர்ப்பவர்களால் அவர்களை அழித்துவிட முடியாது. இறுதியில் அல்லாஹ்வின் தீர்ப்பு வந்துவிடும். தீனை பாதுகாக்கின்ற இவர்கள் அந்த நிலையில தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் வந்து சேருங்க. சரியா தப்பாங்கிறதுலாம் அப்புறம் விடுங்க. இப்ப நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்க அதில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த கூட்டத்தை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்து நாம் அதிலே என்று மூழ்கிவிட வேண்டும் என்று துஆ கேட்டவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.